பேட் கேர்ள் படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் தலைவர் நாராயணன் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், பேட் கேர்ள் படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. இதில் பிராமணர் சமுதாயத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இளம் தலைமுறை பெண்களை மிகவும் கேவலமாக சித்தரிப்பது வேதனை அளிக்கிறது. பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர்கள் உள்ளிட்ட படக்குழுவினர் மிகப்பெரிய நிலை தடுமாற்றத்திற்கு ஆளாகி இளம் தலைமுறையினரை பெரும் கலாச்சார சீரழிவை நோக்கி எடுத்துச் செல்ல முற்பட்டுள்ளனர். இப்படத்தில் காட்டியுள்ள இளம் தலைமுறையின் தவறான வாழ்க்கை முறையை ஏதோ பெண்ணுரிமை போல காட்டியுள்ள இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் படக்குழுவினருக்கு தமிழ்நாடு பிராமணர் சங்கம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த படத்திற்கு சான்றிதழுடன் சென்சார் போர்டு அனுமதி வழங்கி இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது. மத்திய அரசின் மேற்பார்வையில் இயங்கும் சென்சார் போர்டு அனுமதியை மத்திய அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பெரும் சர்ச்சையாகியுள்ள இந்த தருணத்தில் பேட் கேர்ள் படத்திற்கு தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவில் பணிபுரிந்த சைபர் குற்றப்பிரிவு டிஎஸ்பி ராகவேந்திரா கே ரவி தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை செய்யப்பட்டது தொடர்பாக கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த திமுக அனுதாபி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மாணவியிடம் சார் ஒருவருடன் இருக்க வேண்டும் என்று கூறியதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து யார் அந்த சார் என்ற கேள்வி எழுந்தது. இவ்வழக்கு குறித்து விசாரிக்க சென்னை அண்ணா நகர் துணை கமிஷனர் ஸ்னேகப்பிரியா, ஆவடி துணை கமிஷனர் ஜமான் ஜமால், ஆவடி துணை கமிஷனர் ஐமான் ஜமால், சேலம் துணை கமிஷனர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ளது. இந்த குழுவிற்கு உதவியாக சென்னை அசோக் நகரில் உள்ள சைபர் குற்றப்பிரிவு தலைமையகத்தில் டிஎஸ்பியாக பணிபுரியும் ராகவேந்திரா செயல்பட்டு வந்தார். அவர் சிறப்பு புலனாய்வு குழுவில் உள்ள உயர் அதிகாரிகள் தன்னை சுதந்திரமாக பணி செய்ய விடாமல் கடுமையாக நடந்து கொண்டனர். அதனால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை பணியில் இருந்து விலகுகிறேன் என்று டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தன் குடும்ப சூழல் மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக டிஎஸ்பி பதவியை ராஜினாமா செய்வதாகவும் கடிதத்தில் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரை தொடர்பு கொள்ள முயன்றபோது அவரது மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள அரபிக் கல்லூரியின் பொன்விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர் நவாஸ்கனி எம்பி வந்தார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிவாசல் நுழைவாயில் முன்பு பல்வேறு ஜமாஅத் நிர்வாகிகள் கருப்பு கொடியுடன் திரண்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக குழு தேர்தலை உடனே நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளிவாசல் நிர்வாகத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பியபடி நவாஸ்கனி எம்பியை முற்றுகையிட முயன்றனர். போலீசாரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர்களும் நவாஸ்கனி எம்பியை பாதுகாப்பாக பள்ளிவாசலுக்குள் அழைத்துச் சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுக்க முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பிரச்சார கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் செருப்பை எடுத்துக்காட்டி எச்சரித்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து குமலன்குட்டையில் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் சாட்டை துரைமுருகன் பேசும்போது, ஈவேரா 2000 ஆண்டுக்கு முன் இருந்த 60 பெண் புலவர்களை படிக்க வைத்தார். திருக்குறளை எழுதும்போது உடைந்த எழுத்தாணிக்கு பதில் புதிய எழுத்தாணியை கொடுத்து எழுத வைத்தார். தொல்காப்பியம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, அகநானூறு, புறநானூறு தந்தவர்களை உருவாக்கினார் என்று யாராவது கூறினால் பிஞ்ச செருப்பை எடுத்து அடிப்பேன் என பேசியபடியே தனது காலில் அணிந்திருந்த செருப்பை கழற்றி காட்டி பேச்சை தொடர்ந்தார். மேடையில் செருப்பை எடுத்து காட்டியதுடன் அடிப்பேன் என பேசும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் 3 ஆண்டுகளாக அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படாததால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். போதிய ஆசிரியர்கள் இன்றி கற்பித்தல் பணி முடங்குகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த பின் கடந்த 2021ஆம் ஆண்டில் தரம் உயர்த்தப்பட்டது. அதன் பின் 3 ஆண்டுகளாக எந்த பள்ளியும் தரம் உயர்த்தப்படவில்லை. ஆனால் பெரும்பாலான பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. போலி ஆதாரங்களுடன் தமிழகத்தில் தங்கியிருந்த வங்கதேசத்தவர்கள் மாநிலம் முழுவதும் வரிசையாக கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதியப்பட்டு சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த ஆண்டில் 175 பேர்
லோக்கல் போலீஸ் மற்றும் கியூ பிரிவு போலீசாரால் இப்படி கைது செய்யப்பட்டனர். அவர்களில் பலரும் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று வெளியே வந்தனர். வந்தவர்களில் பலரை தற்போது காணவில்லை, எங்கிருக்கின்றனர் என்று தெரியாமல் போலீசார் விழிப்பதாக கூறப்படுகிறது. 75 பேர் காணாமல் போனதாகவும் ஒரு அதிகாரி கணக்கு கூறியதாகவும் கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பக்தர்கள் பாதுகாப்புக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் 7 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பதற்றம் நிறைந்த பகுதிகளில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர்ந்து தேடுதல் வேட்டைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் கடந்த 56 நாட்களில் குளிருக்கு 474 பேர் உயிரிழந்துள்ளனர். குளிரில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலும் சாலையோரம் தங்கியவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. அசாமில் உள்ள கச்சார் மாவட்ட போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சில்கார் ஜஸ்வால் பைபாஸ் சாலையில் போலீசார் சோதனை நடத்தினர்.